ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காதல் நாளைக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம். அபி வேகமாக பொட்டிக்கு போகிறாங்க. அக்காவை பற்றி பார்க்கணும், பேசணும், என்ன நடந்துன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக போகிறாங்க. அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க. அக்கா வெளியில் எப்போ வருவான்னு கரெக்டாக ராக விட்டு சொல்கிறாங்க, எங்கள் அக்காவை பார்க்கணும் அப்படின்ட்டு. அணுவையும் கூட்டிகிட்டு வராங்க. அணு அங்கேயே நிற்கிறாங்க. கரெக்டாக பேச போகிற நேரத்துக்கு அங்கே சுந்தரி வந்துடுறாங்க. ஏமநாட்டம் பார்த்தகையோடு அப்படி போகாமல் நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, இப்படி அங்கே ஒரு பாச பயிரை பிரித்து வச்சுருப்பாங்க. இந்தளவுக்கு ஓரளவுக்கு ஒரு அளவு இல்லையாங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லாமல் அப்படி திரும்ப போகிறாங்க. இருந்தாலும் அவங்க கையிலே ஜாடையிலே அக்காலும் தங்கச்சியும் கொஞ்சிக்கிறாங்க. அப்புறம் திரும்பி போகல அப்படி இங்கேருந்து பிளேயிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த முத்தம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகவிட்ட போய் சேருது. ராகவ் அதை ரசித்து பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட கோவமே படலை. கண்ணை மூடிட்டு திறந்து பார்க்குறாங்க. முத்தம் கொடுத்துட்டு அபி பார்த்த கையோட அங்கே அணு இல்லை, ராகவதே நிற்கிறாங்க. ஐயோ, நம்ம முத்தம் கொடுத்தது இவருக்கா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படியே சிரிச்சுட்டு ஓடி போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சிவராமனுக்கு உடம்புக்கு சரியில்லைங்கிறத எல்லாத்தையும் போட்டு வெட்ட வெளிச்சமாக காமிக்கணும் அப்படின்னு முரளி என்ன பண்ணுறாங்க, யாரும் இல்லாத நேரத்தில் அங்கே போய் அந்த செக்கப் பண்ணுற அந்த ஷீட்டை எடுத்துடுறாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்து எல்லாரும் முன்னாடியும் உடச்சிடுறாங்க. அபியை பிடிச்சி நல்லா வாங்கின அடி நொறுக்கி எடுக்கிறாங்க. அவங்க அம்மா ஏண்டி மறைச்சேன்ட்டு, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்ல, அதுக்காகத்தான் நான் மறைச்சேன் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ உடனே இவளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்னோட ஆப்ரேஷன் வைக்கணும் அப்படின்றாங்க. மாப்பிள்ளைக்கு உடனே எங்கேப்பா போகிறது அப்படின்னு அத்தை அம்மா எல்லாருமே பேசுகிறாங்க. உடனே அபி அத்தை சொல்கிறாங்க, மாப்பிள்ளை கையில் இருக்கே, யாரு, நம்ம முரளி தம்பி தான், அவர் எப்படி இதுக்கு சம்மதிப்பாரா? அதெல்லாம் சம்மதிப்பார், நம்ம அபி மாதிரி தான் பொண்ணு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் அபியுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒன்னே, என்னம்மா சொல்கிற, நீ கல்யாணம் பண்ணிக்கம்மா, அப்போ தான் நான் ஆப்ரேஷன் பண்ணுவேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அபி, நான் வேணும்னா வேணும், கல்யாணத்துக்கு சம்மதி, வேணான்னா விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா பிள்ளையாச்சே அபி உடனே சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி சம்மதிக்கிறேன் அப்படின்றாங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாரு முரளி. அப்பாடா, ஐயோ எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது, என்னோட க்யூட் பேபி அபி எனக்கு பொண்டாட்டியாக வர போகிறா அப்படின்னு ஜாலியாக எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு போகிறாங்க. வெளியில் வந்து அங்கே அவங்க அபி அத்தைகிட்ட பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ்மா, நீங்கள் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்காது, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நீங்கள் தான் துணையாக இருக்கணும், நீங்கள் கவலைப்படாது தம்பி, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, நீங்கள் எவ்வளோ நல்லவர், உங்கள் நல்ல குணத்துக்காக தான் எங்கள் வீட்டு பொண்ணை தரப்போகிறோம், நீங்கள் நல்லபடியாக பார்த்துமே எனக்கு தெரியும், நீங்களும் வீட்டோடய வந்து இருந்துருங்க தம்பி அப்படிங்கிறாங்க. பரவாயில்லம்மா, பார்த்துக்கலாம், கல்யாணம் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணுறதுக்கு ஒரு நாளாக குறிப்போம் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில் போகிறாரு முரளி, எப்படி என்ஜாய் பண்ணுறாரு, ஜாலியாக இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் சொல்லி அப்படி கொண்டாடுறாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் கல்யாணத்துக்கு அபியை சம்மதிக்க வச்சுட்டேன், அவங்க அப்பாவும் சம்மதிக்க வச்சுட்டாரு அப்படி இப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்படியாடா, இப்போ இந்த ஏதாவது என்ஜாய் பண்ணணுமே, கொண்டாடணுமே அப்படின்னு குசியில் இருக்காங்க. சரிடா, அஞ்சலி என்ன பண்ண போகிற, ஏன் பொண்டாட்டி தானே, அவளை ஏதாவது ஐஸ் பண்ணி ஜில் பண்ணி எங்கேயாவது கூட்டி கொண்டே விட்டுற வேண்டியதான், அவளை கொண்டே விட்டு நான் எங்கேயாவது போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பணும், அவளை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்ட்டு அஞ்சலியை கூட்டிகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலில் போயிட்டு பொட்டு வச்சு அழகாக அப்படி ருசிச்சு பேசுகிறாங்க பொண்டாட்டிக்கிட்ட. அவ்வளோ அன்பாக பேசணுன்னே அஞ்சலியும் இப்படி மயங்கி போகிறாங்க. அந்தளவுக்கு நம்ம புருஷன் நம்ம மேலே இவ்வளோ அன்பாக இருக்காருன்னு. இது எல்லாத்தையுமே அபியப்பா பார்த்துடுறாங்க. அபியப்பா பார்க்குறத முரளியும் பார்த்துடுறாங்க. அப்படியே வேகமாக போகிறாங்க அபியப்பா. அதை பார்த்துட்டு முரளியும் பொண்டாட்டி அனுப்பி வச்சுட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் இங்கே யாருமே காணுமே, எல்லாத்தையும் ஏதாவது சொல்லி ஆகணுமே, இந்த முரளி நல்லவன் இல்லை அப்படின்னு சொல்லணுங்கிறக்காண்டி சிவராமன் தவிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. கரெக்டாக யாருமே இல்லாத நேரம் பார்த்து இங்கே முரளியும் போயிடுறாங்க. என்ன மாமா இப்படி நீங்கள் வாட்டுக்கு ஓடியாந்துட்டீங்க, டேய் பொறுக்கி நாயே, உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சிச்சுடா, வீட்டை விட்டு போடா, உனக்கு போய் என் பொண்ணை தரவே மாட்டேன் அப்படிங்கல. மாமா, நீங்கள் என் பொண்ணை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, இல்லைன்னா என்னடா பண்ணுவேன், போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன், நான் அபிக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒன்று முடியாதுடா போடாங்கல்ல. பயங்கரமாக படார்னு தள்ளி விட்டுறாங்க. கீழே விழுந்துடுறாங்க. காலை வச்சு மிதிச்சு அடிச்சு நொறுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அந்த சமயம் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்த கையில் டமால்னு சமாளிச்சிடுறாங்க. என்னாச்சுங்கல்ல, இவர் ஃபிக்ஸும் இந்த மாதிரி மயங்கிடுறாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.